பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் வசனத்தை கொண்டு பேசுவது மாத்திரமல்ல, உலகத்தில் அழகான பகுதிகளெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஜப்பான் தேசத்துல டோக்கியோ பட்டணம் இருக்குல்ல, அங்குள்ள ஒரு இடத்துலதான் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கணும், அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை இருக்கணும் என்பதற்கு தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 104 சங்கீதம் 34வது வசனம். நான் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். நான் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிமையாயிருக்கும், கர்த்தருக்குள் மகிழுவேன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் துக்கமா இருந்தா தகப்பனுக்கு சந்தோஷமா, தாய்க்கு சந்தோஷமா, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். நீங்க துக்கமா இருந்தா ஆண்டவரும் அப்படிதான், ஏன் என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகள் ஏன் இப்படி இருக்கிறா, என்ன துக்கம், நீ மகிழ்ச்சியா இருக்கணும் மகனே, மகளே நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவார். அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் என்ன பண்ணணும்? கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்குமா. இனிமையான ஒரு நேரம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தியானிக்கிற நேரம். அதுதான் கர்த்தரை தியானிப்பதற்கு அதிகாலையிலே நான் விழித்துக் கொள்வேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். இந்த அதிகாலை நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க, எல்லாருமே வச்சிருக்கீங்க. காலையில் எழுந்த உடனே நீங்க ஜெபெல்லாம் முடிச்சிட்டு கூட நீங்க செல்போனை தேடும் போது யார் உங்களை நேசிக்கிறாங்களோ, யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ அவங்க செய்தி வந்திருக்கான்னு பாப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்க, உங்க மனைவியின் இடத்துல இருந்து, கணவரிடத்துல இருந்து, பிள்ளைகள் இடத்துல இருந்து உங்களை நேசிக்கிற ஒரு நபர் செய்தி அனுப்பி இருக்கிறாங்களா அப்படின்னு பாப்பீங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிரும். அந்த நாள் முழுவதும் எனக்கு ஆமா என்னை நேசிக்கிற அவங்க எனக்கு செய்தி அனுப்பிட்டாங்க, ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி வந்துடும். அப்படிதானே? அன்னைக்கு செய்தி அனுப்பலன்னா, ஏன் அனுப்பல, ஏன் செய்தி வரல, தினந்தோறும் காலையில என்னோட பேசுவாங்கல்ல, என் வீட்டுல என்ன ஆச்சு, என் மனைவிக்கு என்ன ஆச்சு, என் கணவருக்கு என்ன ஆச்சு, ஒரு பதஸ்தம் இருக்கும்ல. அது ரொம்ப ரொம்ப நேசிக்கிற, ஒரு அளவில்லாத அன்பு கூறுகிற ஒருவரிடத்துல இருந்து, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு சிநேகிதியா இருக்கலாம், செய்தி வரலன்னா உங்களுக்குள்ள ஒரு பதஸ்தம் உண்டாயிரும். ஏன் செய்தி வரல என்பதாக. அதே சமயத்துல காலையில ஒரு செய்தி அனுப்பிட்டா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாயிரும். அதே மாதிரிதான் நம்முடைய ஆத்ம நேசர் இயேசு, அதாவது லவர் ஆஃப் அவர் சோல். அவர் தான் நம்முடைய ஆத்ம நேசர், அவர் தான் நேசிக்கப்படத்தக்கவர். காலையில எழும்பி அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தியை கேட்க வரைக்கும் உங்களுடைய உள்ளத்துல இனிமே வராது. ஒரு செய்தியை கேட்டுட்டுன்னு வைங்களேன், உங்களுடைய உள்ளத்துல அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். இதுதான் ஒரு அனுபவம். அப்போ காலையில எழும்பி அவரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்குமா. நிறைய பேர் காலையில ஜெபம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. நீங்க சரியா ஜெபத்தை புரிந்து கொண்டீங்கன்னா, ஜெபம் ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அவரை தியானிக்கிற தியானம் இனிமையா இருக்குமா. ஸ்வீட் ஜீசஸ், அவர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அவருடைய பிரசன்னம். காலையில எழும்பி நான் என்ன பண்ணுவேன்னா, அவருடைய பாத்துல உட்கார்ந்து அவரை தியானிப்பது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தியானிக்கிறாரு. அவர் எனக்காக செய்த தியாகம், சிலுவையிலப்பட்ட பாடுகளை தியானிப்பது, அவருடைய வல்லமையை தியானிப்பது, எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அதெல்லாம் தியானித்து பார்ப்பது, அவருடைய கிரியைகளை தியானிப்பது. அதை தியானிக்க என்னாகும் தெரியுமா? உங்களை அறியாமலே கண்களிலே கண்ணீர் வடியும். எவ்வளவு இனிமையானவர் என் இயேசு, எவ்வளவு அருமையானவர் என் இயேசு. உங்களை அறியாமலே நீங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் அவருடைய பிரசன்னம். அதுதான் உண்மையான தியானம். தேவனை தியானிக்கும் போது உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு இனிமையான ஒரு நேரமா இருக்கும். உங்களுடைய உள்ள எப்போ மகிழ்ச்சியா இருக்கும். காலையில நீங்க தியானிச்சு அவருடைய பிரசன்னத்துல இந்த மகிழ்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுவதும் உடைய உள்ள அப்படியே மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய அனுபவம், நம்ம எல்லாருடைய அனுபவம் அதுதான். நீங்க கொஞ்ச நேரம் கொடுத்து பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்களேன். என்றைக்கு நீங்க அதிகாலையில் எழும்பி ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து வசனத்தை தியானித்து துதித்து ஜெபிக்கிறீங்களோ, அந்த நாள் முழுவதும் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்க. நீங்க ஜெபிக்காம, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடாம, நீங்க காலையில லேட்டா எழும்பி வேலைக்கு போற, படிக்க போறேன்னு நீங்க வெளியே சுத்துற நாட்களை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு எல்லாம் விரக்தி, பாதிப்பு, எரிச்சல், கோபம், பாவம்
எல்லாம் சூழ்ந்து விடும். ஆனா தேவ பிரசன்னத்துல இருந்து கழிவுறுதலோட அந்த நாள் ஆரம்பிச்சு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க, இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சிலர் பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே காஃபி இல்லாட்டா அவங்களுக்கு வேலை ஓடாது. பார்த்திருக்கீங்களா? சிலர் காஃபி குடிக்க மாட்டாங்க, பரவாயில்ல, நல்ல பழக்கம். சிலர் காஃபி குடிச்சாத வேலை. காலையில் எழுந்த உடனே எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலுமே எங்க காஃபி கிடைக்குன்னு தேடி வாங்கி குடிச்சிருவாங்க. அப்ப அந்த பழக்கம் வந்துட்டா அது வந்துருது இல்ல. சிலர் காலையில நியூஸ் பேப்பர் வாசிக்காட்டா அவ்வளவுதான். உங்க வீட்டுல பெரியவங்களா இருப்பாங்க பாருங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த பழக்கம். காலையில ஆண்டவரை தேடி தியானிக்கிற பழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதை தியானிக்காட்ட உங்களால இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நான் எப்ப போவேன், எப்ப காத்திருப்பேன், எப்ப அவரோட பேசுவேன், எப்ப அவரோட என்னோட பேசுவார், அந்த ஆசை வந்துரும். அது ஒரு இனிமையான நேரம். அதனால ஜெபத்தை கஷ்டமா நினைக்காதங்க. ஸ்வீட் அவர் ஆஃப் பிரேயர், இனிமையான ஜெப நேரம், ஆண்டவரை தியானிக்கிற நேரம். இன்னைக்கு தியானிச்சுங்களா? இல்லைன்னா போங்க எங்கேயாவது ஒரு இடத்தை கண்டுபிடிங்க, ஆண்டோடைய பார்த்து 10-15 நிமிஷம் தனியா உட்காருங்க. ஆண்டவரை உம்முடைய அன்பை நான் தியானிக்கிறேன், எனக்காக சிலுவையிலப்பட்ட பாடுகளை தியானிக்கிறேன்னு கொஞ்ச நேரம் அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய இருதயத்திலே மாற்றம் வருவதை உணர்வீங்க. பாரமெல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் போயிடும். ஒரு இனிமையான ஒரு பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அந்த காலை நேரம் இனிமையான நேரத்தை விட்டுறக்கூடாது. அதிகாலை எழும்பி உம்மை தியானிக்கணும். அந்த இனிமையான நேரம் எனக்கு வேணும். அந்த பழக்கத்தை எனக்கு தாங்க. நான் காலை தோறும் உடைய பிரசன்னத்துல தியானித்து மகிழணும். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. அதை இழந்து விடவே கூடாது. கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.